வெற்றிடமாக இருக்காது. காற்று நிரப்பி விடும். தகுதி உள்ளது தான் தலைவனாக வர முடியும். நீங்கள் அதுதான் காலங்காலமாக நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. அண்ணாவுக்கு பிறகு வந்து நாவலர் வர வேண்டும். அதற்கு பிறகு மூத்த தலைவர்கள் அமர்ந்தார்கள். ஆனால் திரு கருணாநிதி வரவில்லையா? ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அவருடைய துணைவியாரை அரசியலில் கொண்டு வந்து பார்த்தார்கள். மேலும் பல மூத்த தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வரவில்லையா? ஆனால் தகுதியானவர்களை காலம் தேர்ந்தெடுத்துவிடும். தகுதியானவர்களே அந்த இடத்துக்கு வந்து சேருவார்கள். அதில் சீனியர் ஜூனியர் என்பதெல்லாம் இல்லை. அதனால் யாருக்கு தகுதி இருக்கோ அந்த இடத்த அது காலமே அவர்கள் வடிவிலே நிரப்பிவிடும். அப்படிப்பட்டவராக எடப்பாடியார் வந்து விட்டார், நிரப்பிவிட்டார். இப்போ 9 வருட காலமாக 4 வருட காலம் முதலமைச்சராக இருந்தார். இப்போ 4 வருட காலம், 8 வருட காலம், இப்போ 9வது வருடம் நடக்குது. 9 வருட காலமும் எவ்வளவோ பிரச்சனைகள், கோர்ட்டு படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி, பொதுச் செயலாளருக்குள்ள சிக்கல்கள், சிரமங்கள், பொதுக்குழு செயற்குழு பல முறை கூட்டப்பட்டு, தேர்தல் ஆணையம் பல வழக்குகளை சந்தித்து, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், கீழ் நீதிமன்றங்கள் வரைக்கும், எல்லா நீதிமன்றங்களுக்கு வரைக்கும் சென்று தன்னை நிரூபித்து கொண்டு தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவராக, மக்களும் அவரை ஏற்றுக்கொள்கிற தலைவராக, அடுத்து இவர் வருவார் என்கிற நம்பிக்கை கொண்டிருக்கிற தலைவராக ஆகிவிட்டார். ஆக இதில் போய் சீனியர் ஜூனியர்லாம் இல்லை.